இது இந்த தேர்தல் ஏதோ ரெண்டு ஜாதி பிரச்சனை கிடையாது, இது ரெண்டு சமுதாய பிரச்சனை கிடையாது. நம்ம கூட்டணி அவங்க கூட்டணி வேற, இன்னொரு கூட்டணி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட்டணி. அது கூட்டணியில் ஒரு கட்சி தான் இருக்குதுங்க. தேர்தல் முடிஞ்சு அதுவும் போயிடும். நம்ம துரோகம் பண்ணிட்டோம். யார் யார் துரோகம் பண்றது? துரோகம்னா நமக்கு என்ன தெரியுமாடா? துரோகம் என்ன தெரியுமாடா? மற்றவங்களை நம்மள தோல்ல சுமந்துட்டு இவங்கள முதலமைச்சர் ஆக்கணும், இவங்கள முதலமைச்சர் ஆக்கி மாத்தி மாத்தி ஆக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து துரோகின்னு சொல்றது உனக்கு என்னையா தகுதி இருக்கு? உனக்கு என்ன அது அருகதை இருக்கு? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா உழைக்கின்றவன் நாங்கள் பாட்டாளிகள் தான். நாங்கள் பாட்டாளி, நெத்தியில வேறு சிந்துகிற பாட்டாளி. ஆனா இந்த திமுக வந்துதான் இந்த சமுதாயத்துக்கு பிரச்சனை, அந்த சமுதாயத்தை மூட்டி விட்டு அதை பிரச்சனை எப்படி பண்ணிட்டு தான் நடந்துட்டு இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், இது ரெண்டு சமுதாயத்திற்கான தேர்தல் கிடையாது, நம்ம சமுதாயத்து பிரச்சனைகளாம் கிடையாது, வளர்ச்சிக்கான தேர்தல் இது. இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். காரணம், முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? 2026 திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சியை நாம் அமைக்கணும், உறுதியா அமைப்போம். பக்கத்து தொகுதியில் எங்க நம்ம கடலூர்ல நம்ம தங்கர் பச்சான் போட்டிடுறார், நம்ம சின்னத்துல. அவரு சாலை ஓரத்தில் ஒரு கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட போய் கையை காமிச்சார் தங்கர் பச்சான், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. அவர் தங்கர் பச்சானை பார்த்துட்டு, சாமி நீ ஜெயிச்சுட்ட, போ சாமி, நீ போ சாமி. அடுத்த நாள் பார்த்தா அந்த கிளி ஜோசியக்காரரை ஜெயில பிடிச்சு போடுறான். அந்த அளவுக்கு கூட இந்த திமுகவுக்கு சகிப்பு தன்மை கிடையாது. ஏயா கிளி ஜோசியரை போய் ஜெயில போடுறிய, சாராயம் விற்கிறனா வெளியில சுத்திட்டு இருக்கிறான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.